இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், தைரியம் இருக்கிறது ஆனால் விசுவாசம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 20 வசனம் 25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். The other disciples therefore said unto him, We have seen the Lord. But he said unto them, Except I shall see in his hands the print of the nails, and put my finger into the print of the nails, and thrust my hand into his side, I will not believe. John chapter 20 verse 25. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, தோமாவிடத்துல மற்ற சீஷர்கள் இயேசு வந்ததை குறித்து, தாங்கள் அவரை பார்த்ததை குறித்து சொல்லும் போது தோமா சொல்றாரு, நான் அவர் கைகளில ஆணிகளால் உண்டான அந்த தழும்பை பார்த்து அந்த தழும்புல என் விரலை உடனும், இன்னும் விழாவுல என் விரலை வைத்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வதாக இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்றைய நாட்களில் அநேக தேவனுக்குரிய காரியங்களை சொல்ல தைரியம் இருக்கிறது, ஆனால் விசுவாசம் இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதை சொல்றப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதாவது ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தா, அவன் நல்லா தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். அந்த ஊர்ல நிறைய பேர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய ஊர்ல இருக்கவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருந்தது. என்ன அப்படின்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு தனியா இருக்கிற ஒரு புளிய மரத்துல பேய் இருக்கு. 12 மணிக்கு நைட் அங்க போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை தான், அந்த பேய் நம்மளை அடிச்சிரும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த கிராமத்துல இருந்துதான். அப்போ அவன் சொல்லுவானா, இல்ல அது போய் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் பக்கத்துல பேய் வர முடியாது அப்படின்னு அநேக நாள் சொல்லி வந்திருக்கான். கடைசியில ஒரு நாள் எல்லாரும் சொல்றாங்க, இன்னைக்கு நைட்டு நீ போய் அந்த மரத்துல ஒரு ஆணி அடிச்சுட்டு நீ திரும்ப வந்துடணும். அப்படி நீ பண்ணிட்ட அப்படின்னா நாங்க ஒத்துக்கிறோம், நம்ம கிராமத்துல பேய் இல்லை அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இவனும் போறான். அதாவது அந்த இடத்துக்கு போறதுக்கு அவன்கிட்ட தைரியம் இருக்கு. போயிட்டான், மரத்துல போய் ஆணியும் அடிச்சுட்டான். அவன் என்ன பண்றான், திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்காக திரும்புறப்போ பின்னாடி இருந்து யாரோ அவனை இழுத்துறாங்க. சோ அந்த இடத்துல அவன் ஹார்ட் அட்டாக் மரித்து போனான். அடுத்த நாள் காலையில அந்த கிராமத்துல இருந்து பாக்குறாங்க, அவன் இறந்துருக்கான். சோ எல்லாரும் எப்படின்னா, அப்போ இவனை பேய் அடிச்சிருச்சு அப்படின்றாங்க. ஆனா இறந்து போன அவனுக்கும் தெரியாது, மத்த யாருக்குமே தெரியாது, இவன் அடிச்ச ஆணிதான் இவன் திரும்பி நடக்கிறப்போ அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்ததுனால பயந்து அவன் இறந்தான் அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், அந்த பர்சன் ஊருக்காரங்க மத்தியில ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எந்த பிசாசி என் பக்கத்துல வர முடியாதுன்னு தைரியமா சொல்ல முடிஞ்சது. ஆனால் அங்க பயப்படும்படியான ஒரு காரியம் நடக்கும்போது அந்த விசுவாசத்துல அவனால் நிலைத்திருக்க முடிந்ததா? கிடையாது. நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நமக்கு அநேக நேரத்துல இந்த உலகத்தை சந்திக்கிறதற்கு, இந்த உலகத்தை சமாளிக்கிறதுக்குள்ள தைரியம் நமக்கு இருக்கு. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்துல என்னவா இருக்கிறோம்? நமக்குள்ள விசுவாசம் இருக்குதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, யூதர்கள் நம்மளையும் கொன்றுவாங்க, இயேசு கூட இருந்ததற்காக நமக்கும் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு பயந்து ஒரு ரூமை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்போ தோமா அந்த இடத்துல இல்ல. அவர் வெளியில போயிட்டு ஏதோ ஒரு விஷயமா வெளியில போயிட்டு திரும்ப வரும்போதுதான் எல்லா சீஷர்களும் சொல்றாங்க, இப்படி இயேசு கிறிஸ்துவ பார்த்தோம் அப்படின்னு. அதுக்குதான் தோமா என்ன ரிப்ளை பண்றாரு அப்படின்னா, அவருடைய கைகள்ல ஆணிகள் பாய்ந்த அந்த காயத்துல என் விரலை போட்டணும், இன்னொன்னு விழாவுல இருக்கிற அந்த காயத்துல என் விரலை வச்சால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்வதாக நம்ம பார்க்கிறோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், இந்த இடத்துல எப்படி தோமாவுடைய தைரியத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, எல்லாருமே பயந்து வீட்டை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. ஆனால் தோமா வெளியில இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
அவர் ஒருவேளை பர்சனல் காரியத்துக்காக வெளியில இருந்திருக்கலாம், அல்லது என்ன நடக்குது நம்மளை சுத்தி, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கல்லறையில அடக்கம் பண்ணியாச்சு, இப்ப யூதர்கள் மத்தியில என்ன மாதிரியான டாக் போயிட்டு இருக்கு, அவங்க என்ன மூவ் பண்றாங்கன்றத விசாரிக்கிறதுக்கு கூட அவர் போயிருக்கலாம். எப்படியோ வீட்டுக்குள்ள பயந்து இருக்காமல் தைரியமா வெளியில இருந்தத நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய தைரியத்தை குறித்து நம்ம இன்னொரு இடத்துலயும் பார்க்கலாம். யோவான் இதே சுவிசேஷத்துல 11வது அதிகாரத்தை வாசித்தோம் அப்படின்னா, லாசருவை குறித்து நம்ம அங்க வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லாசரு வியாதியாக இருக்கிறான்னு சொல்றாரு. திரும்ப 2 நாள் கழிச்சு சொல்றாரு, அவன் மரிச்சிட்டான், அங்க போலாம் அப்படின்னு. அந்த இடத்துல மற்ற சீஷர்கள் எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ இப்பதான் அங்க இருக்கிற யூதர்கள் உங்களை கல்லெறிஞ்சு கொல்ல பார்த்தாங்க, நாமளே தப்பிச்சு இங்க வந்திருக்கோம், இப்ப மறுபடியும் அதே இடத்துக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை வரும்னு போக பயப்படுறாங்க. இந்த இடத்துல திதுமு எனப்பட்ட தோமா என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க தெளிவாக சொல்லுகிறப்பட்டிருக்கிறது, வாருங்கள் நாமும் போவோம், அவரோடு கூட இறக்குறதுக்கும் ரெடியா இருப்போம் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் தோமாவை குறித்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசுவுக்காக அவரோட கூட போய் கல்லறிப்பட்டு சாகிறதுக்கு கூட தைரியமா இருந்தவர் தான் இந்த தோமா. ஆனால் அவருக்கு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் மேல விசுவாசம் காணப்படவில்லை. இன்னைக்கு நாம நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒரு விசுவாச அறிக்கை பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களுக்கு மத்தியிலையும் இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்களுக்கு மத்தியிலையும் தைரியத்தோட சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், காஸ்பலை பிரீச் பண்ண முடியும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசத்தோடு காணப்படுகிறோமா? ஒரு காரியத்துல எனக்கு அநேக முறை தோல்விகள் வருது, தேவன்கிட்ட பதில் வராம இருக்கு, ஆனாலும் தொடர்ந்து என்னாலே தேவன் மேல் விசுவாசமா இருக்க முடிகிறதா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் தோமா விசுவாசிக்கல அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை அவர் நம்பல. ஏன்னா தன் மரிப்பதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு தெளிவா சொல்றாரு, நான் எப்படி பாடுபட்டு மரிக்க போகிறேன், மரித்து 3ஆம் நாள் எப்படி உயிர் தெழுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தைகளை கேட்டும் 3வது நாள் கழிச்சு இங்க இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொன்ன உடனே தோமா என்ன பண்ணிருக்கணும்னா, அவர் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாருல, நான் 3வது நாள் உயிர் தெழுவேன் அப்படின்னு. சோ இது நடந்திருக்கும் அப்படின்னு விசுவாசிச்சிருக்கணும். ஆனால் தோமா அப்படி விசுவாசிக்கல. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை அவர் நம்பல. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில, அதாவது உதாரணமா ஒரு நோய் எனக்கு அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துவமா நான் டாக்டர்கிட்ட போறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு, மருந்தெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. ஆனால் தேவன் இதை எனக்கு சுகமாக்குவார் அப்படின்ற ஒரு உறுதியான விசுவாசத்துல நிற்க முடிகிறதா? ஒருவேளை விசுவாசத்தை அறிக்கையிட்டு நம்ம நம்பலாம், ஆனால் என் உடல்நிலை போக போக கொஞ்சம் சரியில்லாம போகுது, மோசமாகுதுன்னா, அந்த சூழ்நிலையிலையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்துல நம்ம எத்தனை பேரால நிக்க முடியும்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு உலகபூர்வமாக என்ன மாதிரியான காரியங்கள் நம்மோடு இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தின் மூலமாக தேவனுக்காய் நாம் எழும்பி நிற்கும் போது அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள்ல கூட தகப்பனே, உண்மையில் நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் மேலும் மேலும் வளர ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க ஏதோ வாயினால அறிக்கை பண்ணுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல தகப்பனே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை விசுவாசிக்க, அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்க ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.